மாலை வேளைக்குள்ள உங்களோட சமூகத்துல அப்பா வர கிருபை நீ தந்திருக்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமாண்டவரே, எத்தனை பேர்த்துக்கு இல்லாத கிருபை இந்த ஸ்லாக்கியத்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா வசனம் கேட்க முடியாம கர்த்தாவே அப்பா அது கர்த்தாவே எப்படி செய்யணும் எப்படி கேட்கணும்னு கூட தெரியாம கர்த்தாவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஆதரவானவரே இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த பாக்கியத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக ஆண்டவரே இந்த செகண்ட் டே இந்த பைபிள் ஸ்டடியை உங்க கரத்துல ஒப்படுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இந்த செகண்ட் டே பைபிள் ஸ்டடியை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த 2வது நாள் பைபிள் ஸ்டடிக்கு ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் நம்ம தொடர்ந்து அந்த யோபுவுடைய சரித்திரத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பைபிள் ஸ்டடியை. 2வது நாளும் அண்ணன் ராஜபாலன் அண்ணன் வந்து அந்த பைபிள் ஸ்டடியை நடத்துவாரு. ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அதிகமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நான் நேற்று ஜெபிக்க சொன்ன மாதிரி தொடர்ந்து நெட்வொர்க் இஷ்யூ இல்லாதபடிக்கு மீட்டிங் நல்ல முறையில நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இங்க டிஸ்பிளே பண்ற அந்த பவர் பாயிண்ட் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த தம்பி டாக்டர் பரமாத்மா அவங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்றேன். நேற்று நடந்த மீட்டிங் பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொன்ன சகோதரி ஹெவன்லின் அவர்களுக்கும் தம்பி ரூபனுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ள போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி மறுபடியும் ஒரு தடவை ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு சாயங்காலம் நீர் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இதயத்தின் தேவைக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வசனத்தில் இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உத்தம சாட்சியாகிய உத்தமனாகிய யோபுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் படிக்கும் போது நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாற பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இன்டர்நெட் இஷ்யூஸ் நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். நீர் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு நல்ல முறையில இந்த வேத ஆராய்ச்சி முடிய எல்லாரும் கலந்து கொள்ள தடையின்றி நடைபெற நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். யோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். நேற்று படிக்கும்போது உத்தம சாட்சின்றத நம்ம படிச்சோம். அதாவது உபத்திரவப்பட்ட உத்தமன். யோபுவுக்கு கொடுத்த தலைப்பு உபத்திரவப்பட்ட உத்தமன். அவருடைய வாழ்க்கையை அறிமுகத்தை குறித்து பார்த்தோம். அதுக்கு அடுத்து யோபுடைய வாழ்க்கை அல்லது யோபுடைய புத்தகத்தை பிரிக்கும் போது 3 பிரிவுகளாக பிரிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். யோபுடைய நண்பர்களுடைய பேச்சு, யோபுடைய வேதனை, கடைசியாக தேவன் சந்தித்தது. சரி, முதலாவது யோபுடைய வாழ்க்கையில கவனித்த காரியம் என்னன்னா சாட்சி, உத்தமனுடைய சாட்சி. தனி வாழ்வில் யோபுடைய சாட்சி. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு விலகுகிறவன் சாட்சி. சகோதரர்கள் மத்தியில நல்ல ஒரு ஆழமான ஐக்கியம் இருந்து யோபு தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களா என்பதை குறித்து மிகவும் கவனமாக இருந்தார். அவர்களை அழைத்து அனுப்பினார், பரிசுத்தப்படுத்தினார், அவர்களுக்கென்று பலி செலுத்தினார், குடும்பத்தின் தலைவனாக ஆசாரியனாக செயல்பட்டார். இது மாத்திரமல்ல, தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். சாத்தான் யோபுவை குறித்து குறை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். என் தாசன் சொல்லி சொல்லும் போது என்னுடைய பணியாள், என்னுடைய வேலைக்காரன், நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்பத்தக்க ஒரு மனிதன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவனை போல வேறொருவன் பூமியில் இல்லைன்னு சொல்லி சொல்றார். சரி, நம்ம இன்றைக்கு படிக்க போற காரியம் என்னன்னா இழப்பின் மத்தியில் சாட்சி. தனி வாழ்க்கையில் சாட்சியாக இருப்பது நம்முடைய அர்ப்பணத்தை பொறுத்தது. குடும்ப வாழ்க்கையிலே சாட்சியா இருப்பது நாம் தேவனை எப்படி பின்பற்றுகிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம்ன்றதை பொறுத்து இருக்கு. சரி, ஆண்டவராலே சாட்சி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்மையும் உத்தமமான வாழ்க்கை. சரி,
இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில இழப்பு வருமா வராதா? இது ஒரு பெரிய கேள்வி. ஆனா யோபுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, இழப்பின் மத்தியில் சாட்சி. இழப்பின் மத்தியில் சாட்சி. நமக்கு மலை பிரசங்கம் நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது மத்தேயு 5, 6, 7வது அதிகாரங்கள்ல ஆண்டவர் போதிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ராஜ்யத்தின் ஸ்லாக்கியங்களை பற்றி, ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை குறித்து பேசுறார். கடைசியாக 7வது அதிகாரத்துடைய பின்பகுதியில எல்லாவற்றையும் கன்சாலிடேட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெரு வெள்ளம் வந்தது, பெரும் காற்று அடித்தது, அந்த வீட்டின் மீது மோதினது, ஆனால் அந்த வீடு நிலைத்து நின்றதுன்னு சொல்லி ஆண்டவர் போதித்தார். அப்போ ஆண்டவருக்குள்ளே வாழக்கூடிய ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனிதன், ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். புயல் அடிக்கும், மழை பெய்யும், வீட்டின் மீது மோதும். ஆனால் அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது இல்லை என்பது அந்த சூழ்நிலைகள்ல வெளிப்பட்டுவிடும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் அப்படியே அசைகிறது இல்லையா? இந்த இடத்துல யோபுடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிப்போமானால், மத்தியில் அவர் எப்படியாக சாட்சியாக இருந்தார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். முதல் அதிகாரம், யோபுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நம்ம நேற்று படிக்கும் போது கர்த்தருடைய சன்னிதானத்திலே சாத்தான் நிற்கிறான். சன்னிதானத்துல நின்று யோபுவை குறித்து குற்றம் சாட்டுகிறான். என்ன குற்றம் சாட்டுகிறான்னா, ஆண்டவர் சொல்றார், யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் சாட்சி கொடுத்து முடிச்ச உடனே என்ன செய்யறானா, இல்லாத ஒரு காரணத்தை பொய்யாக யோபுவின் மீது குற்றமாக சொல்லுகிறான். என்ன சொல்றானா, காரணம் இல்லாமையா யோபு உம்மை பின்பற்றுகிறான்? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய பாதுகாப்பு யோபுவோடு யோபுடைய குடும்பத்தோடு இருக்கிறது. இந்த பாதுகாப்பு இருக்கிறபடினால, ஆசீர்வாதம் இருக்கிறபடினால யோபு உமக்கு பயந்து நடக்கிறான். ஒருவேளை நீர் இந்த பாதுகாப்பை எடுத்து விடுவீரானால், ஆசீர்வாதங்களை எடுத்து விடுவீரானால், அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும். ஆண்டவர் யாரும் சொல்லி திட்டுவானா இல்லையான்றதை பார்க்கலான்னு சொல்லி சவால் விடுகிறான் சாத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மறுபடி யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நாம் ஆண்டவரை எதற்காக பின்பற்றுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். பிசாசு நன்றாக அறிந்து வச்சிருக்கிறான். நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரங்க உலகத்தின் அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் அவரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் யோபு அதற்காக அவரை பின்பற்றவில்லை. சாத்தான் பொய்யா சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அனுமதி கொடுக்கிறார். சாத்தானே, நீ அவனுடைய சொத்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நீ எடுத்துடலாம், ஆனா அவன் மீது மாத்திரம் கையை நீட்டாதபடிக்கு கவனமாயிருன்னு சொல்லி சொல்றாரு. இது எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஒரு தலையில இருக்கக்கூடிய ஒரு முடிய கூட எடுக்க முடியாது, தொடக்கூட முடியாது. ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரி, ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்.
அனுமதி கொடுத்த உடனே யோபுடைய வாழ்க்கையில இழப்பு ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு அதிக வேதனையா இருக்கு. 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்பு ஒரு நாள் குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்துல வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையார் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலைகளிலும் அடிக்க பிள்ளைகள் மேல் விழுந்ததனால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். போதும் 17 வரைக்கும் வாசிக்கிறேன். இழப்பின் விவரம். யோபுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை இழந்தார் என்பதை 1 அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழப்பே வராது என்ற போதனை வேதத்துக்கு உகந்த போதனை கிடையாது. என்னென்ன காரியங்களை யோபு இழந்தார்? முதலாவது அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்க்கும்போது யோபு தன்னுடைய சொத்தை இழந்தான். 13ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது மூத்த குமாரனுடைய வீட்டிலே ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் வேகமா ஓடி வந்து சபேயருடைய கூட்டம், சபேயர் என்ற கொள்ளைக்கார கூட்டம், சவுத் வெஸ்ட் அரேபியால இருந்து வரக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம். அந்த கூட்டம் வந்து எருதுகளையும் கழுதைகளையும் சாய்த்து கொண்டு போனார்கள். 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். என்ன நடக்குது? விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன், ஒரு வேலைக்காரன் வேகமா ஓடி வந்து சொல்றான். என்ன நடக்குது? அங்க எருதுகளும் கழுதைகளும் மேய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த கொள்ளை கூட்டம் வந்து எல்லாவற்றையும் சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வினா, ஆண்டவருடைய பாதுகாப்பு யோபு இடத்துல இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் ஆல்ரெடி சாத்தானுக்கு அனுமதி கொடுத்துட்டார். சாத்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். என்ன செய்யறான்? கொள்ளை கூட்டத்தை தூண்டி விட்டு யோபுடைய சொத்தை அபகரிக்கிறார்கள். அந்த கழுதைகளை திருடிட்டு போயிட்டாங்க, எருதுகளை திருடிட்டு போயிட்டாங்க. இப்ப நமக்குள்ள என்ன கேள்வினா, யோபு சம்பாதித்தது அநியாயமாக சம்பாதித்ததா? இல்லை, யோபு நியாயமாக சம்பாதித்தான். நம்ம ஏற்கனவே படிச்சோம். யோபு தன்னுடைய பணத்தை தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்தினான். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனின் பொருட்கள், சொத்து, அவனுடைய மிருக ஜீவன்கள் இழப்பதற்கு தேவன் அனுமதிப்பாரா? வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தேவன் அனுமதிக்கிறார். இதை கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில காரணம் இல்லாத இழப்பின் மத்தியில கடந்து செல்லும் போது சோர்ந்து போயிடுறீங்களா? வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகத்துல நமக்கு அநேக காரியங்கள் இழப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அனுமதிக்கிறார். அதே வசனத்துல பின்னாடி நம்ம என்ன படிக்கிறோம்னா,
வேலைக்காரரை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். என்ன நடக்குது? கொலை நடக்கிறது. யாருடைய வீட்டுல, யாருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய மனிதனுடைய வேலைக்காரர்களை சபையர் வெட்டி போட்டார்கள். ஒருவன் மாத்திரம் மீதி ஓடி வருகிறான். எதற்காக? என்ன நடந்தது என்ற ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக என்ன செய்யறான்? ஓடி வரான். கொலை நடக்குமா? ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காதா? தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகள்ல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குமான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு. ஒரு நாள் அந்த இவாஞ்சலிக்கல் கிராஜுவேட் ஃபெலோஷிப்னு சொல்லி EU ஊழியத்துல ஈடுபடக்கூடிய சீனியர்ஸ் உடைய ஐக்கியத்துல ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி நான் தங்கி இருந்த வீட்டுக்கு நான் கிளம்பி போனேன். நானும் என்னுடைய மனைவியும் அதுல பங்கு பெற்றோம். அது முடிஞ்ச உடனே ஒரு சீனியர் அண்ணன், ஒரு அக்கா அந்த இதுக்கு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய அரசு வேலையில பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க அந்த வேத ஆராய்ச்சியில உற்சாகமாக கலந்து கொண்டாங்க. ஆண்டவருடைய மக்கள். கடைசியா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதற்கு பிறகு நான் மறுபடியும் நான் தங்கியிருந்த மதுரைக்கு நான் போயிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு 10 நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர் நான் வாசித்தேன். வாசிக்கும் போது என்னை அதிகமாக பாதித்த ஒரு காரியம் என்னன்னா, நாங்க அந்த ஐக்கியமாக கூடணும் இல்லையா, அது நடந்து 1 or 2 days, few daysக்குள்ள வீட்டுல இருந்த அவர்கள் 2 பேரையும் யாரோ கத்தியினாலே குத்தி கொன்று விட்டார்கள். எனக்கு இன்னும் அந்த அண்ணனுடைய அந்த அக்காவுடைய முகம் நல்லா ஞாபகம் இருக்கு. போயிட்டு வரேன் தம்பி, போயிட்டு வரேன் தங்கச்சின்னு சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கு. உள்ளத்துல பயங்கர வேதனையா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் பல வருஷமா பண்ணாங்க. யார் அந்த கொலையை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா? யோபுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஏன் எழுதி வைத்திருக்கிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். ஏன் என்ற கேள்விக்கு வேதத்துல பதில் கிடையாது. இழப்பின் விவரம் சொல்லும் போது யோபு தன்னுடைய சொத்தை இழந்தான். தொடர்ந்து அடுத்து 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 16வது வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அடுத்து ஒரு செய்தி மறுபடியும் யோபுவை நோக்கி வருது. என்ன செய்தி? இந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி வருகிறது. வானத்திலிருந்து அக்கினின்னு சொல்லும் போது 2 வேத பகுதியை வாசித்தா நமக்கு புரியும். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த பகுதி நமக்கு தெரியும். தேவனுடைய தீர்க்கதரிசி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக பலி செலுத்தும் போது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்து போட்டது, தண்ணீரை நக்கி போட்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவனுடைய அக்கினினா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க வேதத்துல அநேக பகுதி படிக்கும் போது ஒரு மின்னல் ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த மின்னல் தாக்கி காரியங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. இந்த இடத்துல வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி 7000 ஆடுகளை கொன்று போட்டது. 7000 ஆடுகளை கொன்று போட்டது. இது என்ன சொல்றாங்கன்னா, இது எக்ஸ்ட்ராடினரி இன்சிடென்ட். பொதுவா நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கும் போது வயலிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் அல்லது வயலிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெண்மணி மின்னல் தாக்கி சாவுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அல்லது சில ஆடுகள், சில மாடுகள் மின்னல் தாக்கி செத்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 7000 ஆடுகள் வானத்தில் இருந்து வந்த அக்கினினாலே, தேவனுடைய அக்கினின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக யோபுடைய சொத்துக்கள் அழிய ஆரம்பித்தது. நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கக்கூடிய அடுத்த ஒரு செய்தி அல்லது நம்ம கேட்கக்கூடிய செய்தி என்னன்னா, இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் கலாமிட்டிஸ். இயற்கைன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா படைப்பை நம்பாதவர்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமி இயற்கையாக உருவானது என்று சொல்கிறார்கள். நம்ம நம்புறது தேவனுடைய படைப்பு. சரி, தேவனுடைய படைப்புகள் அழியக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம்.
நிறைய காரியங்கள் நடக்குது. இப்போ இந்த இயற்கை பேரழிவுகள் அல்லது சுனாமி மாதிரி ஒரு பெரிய அழிவு, பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய அழிவு, இதன் மத்தியில தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்படுவார்களா? என்ன வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகளே நடக்காது என்று நம்ம போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. நான் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? வானத்தில் இருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி 7000 ஆடுகளை பட்சித்து போட்டது. சுனாமியில என்ன நடந்துச்சு நமக்கு நன்றாக தெரியும். குஜராத்ல நடந்த பெரிய பூகம்பம், பல்வேறு இடங்களில் நடந்த பூகம்பத்தின் மூலமாக மக்கள், கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் ஒரே நாள்ல அடுத்த நாள் தெருவுக்கு வரக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டு விடுகிறத நம்ம பாக்குறோம். இதே காரியம் தான் யோபுடைய வாழ்க்கையில் நடக்குது. யோபு சொத்துக்களை இழந்தான்னு சொல்லும்போது சபேயர் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். சபேயர் வேலைக்காரர்களை வெட்டி போட்டு விட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆடுகளை கொண்டு போட்டது, வேலைக்காரரையும் கொண்டு போட்டது சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சரி, அப்போ அடுத்து இப்படி ஒரு மனுஷன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்துல அடுத்த ஒருத்தன் வரான். நான் வாசிக்கிறேன். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் கல்தேயர் 3 பவுஞ்சாய் ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு தெரிவிக்கும்படி புறப்பட்டு வந்தேன்னு சொல்றேன். எல்லாரும் செத்து போயிடுறாங்க, ஒரே ஒருத்தன் மாத்திரம் வரான். எதுக்கு தெரியுமா? ரிப்போர்ட் பண்றதுக்காக, யோபுடைய காதிலே அந்த செய்தியை சொல்வதற்காக வருகிறான். நீங்க அந்த நடந்த சம்பவத்தை பாருங்களேன். அப்பதான் ஒருத்தன் சொல்றான், ஏர் மாடுகள் எல்லாம் போயிருச்சு, கழுதைகள் எல்லாம் போயிருச்சு, வேலைக்காரங்க அதை ஓட்டி கொண்டு சென்ற, மேய்த்து கொண்டிருந்த, அதை கவனிக்கக்கூடிய வேலைக்காரர்கள் எல்லாம் கொண்டு போட்டாங்க. இந்த செய்தி யோபு கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க செய்தி வருது? விருந்து நடக்கக்கூடிய வீட்டுக்குள்ள செய்தி வருது. அடுத்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? வானத்துல இருந்து அக்கினி இறங்கி 7000 ஆடு செத்து போச்சு. முதலாவது கழுதைகள் செத்து போச்சு, ஏர் மாடுகள் செத்து போச்சு, 2வது ஆடுகள் செத்து போச்சு. இந்த இடத்துல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, கல்தேயர் வந்தார்கள். இந்த கல்தேயர் பின்னாடி வர்ற நாட்கள்ல அவங்க ஒரு தேசமாக உருவானார்கள். ஆனா இந்த இடத்துல படிக்கும் போது அவங்க தேசமாக வரல. பெர்சிய தேசத்துடைய வளைகுடா பகுதியிலிருந்து வரக்கூடிய கொள்ளைக்காரர்கள் இவர்கள். இவங்க செட்டில் ஆகல, நாடோடிகளாக வாழ்ந்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? வேகமா ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். வேலைக்காரரை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நமக்கு ஒரு நல்ல தமிழ்ல பழமொழி உண்டுல்ல, என்ன பழமொழி தெரியுமா? பட்ட காலிலே படும், கெட்ட கூடியே கெடும். அடி மேல அடிபடுது. யோபுடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. பிசாசு அதைதானே விரும்புறான். யோபு சந்தோஷமாக தேவனை பின்பற்றினதை அவன் விரும்பவில்லை. பாடுகள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது யோபு எப்படி இருக்கிறான் என்பதை உமக்கு நீங்க நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சவால் விடுறான். அந்த சவாலுக்கு பதிலாக தேவன் யோபுடைய வாழ்க்கையை பிசாசு சோதிக்கும்படி, இழப்பை அனுமதிக்கும்படி தேவன் விட்டுக் கொடுக்கிறார். கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக காரியங்களை இழந்திருக்கீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்ததன் நிமித்தமாக உங்களுக்கு சேர வேண்டிய, நியாயமாக சேர வேண்டிய காரியங்கள் புறக்கணிக்கப்படுகிறதா? அவங்களை ஏமாத்திடுறாங்களா? சொத்து பிரிக்கும் போது ஏமாத்துறாங்களா? அநேக நேரங்களில் நம்முடைய வீடுகள்ல நான் ஊழியத்துக்கு வந்தோம் என்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் ஒதுக்கி வைக்கிறாங்களா? அருமையான தேவனுடைய மக்களே, மறந்துடாதுங்க, இதெல்லாம் விசுவாசத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிரயம். இந்த இடத்துல யோபு தன்னுடைய உத்தமத்தை நிரூபிப்பதற்காக, தேவனை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். யோபு முதலாவது இழந்தது சொத்தை இழந்தான். அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய வேலைக்காரர், அவன் கையில இருந்த சொத்து எல்லாம் போயிருச்சு. எந்த அளவுக்கு இழந்தான்னு சொல்லி பின்னாடி சொல்றான். என்ன சொல்றா தெரியுமா? நான் என் வேலைக்காரனை பார்த்து கெஞ்ச வேண்டியதாயிற்று. கையில காசு இருக்கிற வரைக்கும் தான் மக்களுடைய மதிப்பு எல்லாம் உண்டு. நமக்கு நல்லா தெரியும். கையில காசு இல்லைன்னா யோபுவை வேலைக்காரன் கூட மதிக்கல, யோபுவை மனைவி கூட மதிக்கல. அதற்கு முன்பாக அவர் எவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்ன்றது நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு செல்வ சீமானான ஒரு மனிதன், எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா தன்னுடைய கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது எந்த வேலைக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே வேலைக்காரன் ஒரு சாதாரண காரியத்துக்கு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு யோபு தள்ளப்பட்டார். சொத்தை யோபு இழந்தார். 2வது மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்னன்னா,
சொந்தங்களை யோபு இழந்தான். 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யோபு மாதிரி கர்த்தர் என்ன சோதிக்கிறார்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் உண்டு இல்லையா? ஆனா யோபுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சோம்னா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். என்ன நடக்குது? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனிதன். என்ன நடக்குது? அந்த மனிதனுடைய மூத்த சகோதரனுடைய வீட்டுல ஒரு விருந்து நடக்கிறது. விருந்துன்னு சொல்லும் போது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மூலமாக சந்தோஷத்தை அனுபவித்திருப்பார்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விருந்து முடிஞ்ச உடனே யோபு அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பலி செலுத்தக்கூடியவன். ஒருவேளை தங்களுடைய எண்ணத்திலே கூட தேவனை தூஷித்திருப்பார்களோன்னு சொல்லி யோசித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் இந்த யோபு. அதனால இவங்க கண்டிப்பாக விருந்துன்னு சொல்லும் போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்திருக்கவே மாட்டார்கள். வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க விருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. வனாந்தரத்திலிருந்து கீழ் காற்று அடிக்கிறது. இந்த பெரிய புயல் காற்றுலாம் கேள்விப்படுறோம்ல, அந்த காற்று அந்த வீட்டின் மீது மோதினது. 4 மூலையிலையும் மோதின உடனே அந்த வீடு அப்படியே இடிந்து 10 பிள்ளைகள் மீது விழுந்து விட்டது. 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே இறந்து விட்டார்கள். இந்த செய்தி யாருடைய காதுக்கு வருது தெரியுமா? உடனே யோபுடைய காதுக்கு வருது. எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 குமாரர், 3 குமாரத்திகள். யோபு தேவனுக்கு பயந்த மாதிரி யோபுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக உத்தமர்களாக, சன்மார்களாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களாக வளர்க்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி நான் நம்புறேன். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகள் ஏன் சாக வேண்டும்? இந்த ஐக்கியத்துல பங்கு பெற நம்முடைய உள்ளங்கள்ல நிறைய கேள்விகள் உண்டு இல்லையா? நாம் உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை துணை அல்லது உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏன் இறந்து விட்டார்கள்? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல. அந்த வேதனை என்னன்றது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? தேவன் அவருடைய திட்டப்படி எடுத்துக்கொண்டான்னு சொல்லி நம்ம நம்பினாலும் அந்த இருதயத்துல நம்ம படக்கூடிய வேதனை, நம்முடைய கண்ணீர் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் யோபுவுக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா ஏன்ற கேள்வி வந்துச்சு. ஆனா அந்த ஏன்ற கேள்விக்கு பதிலே கிடைக்கல. இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தேவனை உண்மையும் உத்தமமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய குடும்பத்திலே தேவன் சில நேரங்கள்ல சாவை அனுமதிக்கிறார். ஆக்சிடென்ட்ஸ் அனுமதிக்கிறார். இது ஒரு ஆக்சிடென்ட், இது ஒரு விபத்து. இந்த விபத்தின் மூலமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்து விடுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாருமே இறந்து விடுகிறார்கள். இந்த பகுதியை படிக்கும்போது ஒரு சகோதரர் சொன்னார், பரவாயில்ல, அவங்க ஒய்ஃபாவது உயிரோட இருந்தாங்கல்ல, இந்த இடத்துல பிள்ளைகள் தானே இறந்தாங்க. யோபு என்னை விட நல்லா தானே இருந்திருக்காரு, எனக்கு என் ஒய்ஃப் இல்லையே. அது அவருடைய வேதனையுடைய உச்சக்கட்டத்தில் அவர் சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளுதல். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் மட்டுமல்ல, தேவனை உண்மையும் உத்தமமாக பின்பற்றின அநேக மக்கள் நாம் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே ஏற்கனவே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உலகத்திலே எதுவுமே நிரந்தரமானதல்ல. உலகத்திலே எந்த உறவும் நிரந்தரமானதல்ல. நாம் நித்தியத்தை சந்திக்கும் போது கடைசி வரை நம்மோடு இவர்கள் இருப்பார்கள் சொல்வதற்கு யாருமே நிரந்தரம் அல்ல. எனக்கு ஒரு சம்பவம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் திருச்சியில ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கு, முக்கொம்புன்னு சொல்லி, அந்த கல்லணை, அந்த காவேரி ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய ஒரு பிக்னிக் ஸ்பாட். அது அந்த இடத்துல சுற்றுலா ஸ்தலம். அது கரூர் போகக்கூடிய ரோட்ல அது இருக்கு.
அந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்காக ஒரு பெற்றோர் தங்களுடைய 3 மகன்களோடு அங்க வந்திருந்தாங்க. மூணு சின்ன பையன். மூத்த பையன் 10th படிக்கிறான், 10th படிச்சிட்டு இருந்தான். மற்ற 2 பேரும் அவங்களுக்கு இளையவன்கள், இளைய சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தார் தங்க கார்ல போனாங்க. கார்ல போய் அந்த முக்கொம்புல நிறுத்திட்டு தங்களுடைய அங்க கொண்டு வந்த சாப்பாடு மற்றதெல்லாம் கார்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 பிள்ளைகளும் விளையாடுறதுக்காக வேகமா ஓடி போயிட்டாங்க. இந்த முக்கொம்பும் சரி, காவேரி அந்த படுகையிலையும் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர்னா, சொறி மணல் அல்லது புதை மணல் சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பாக்குறதுக்கு சாதாரணமாக தண்ணீர் ஓடுற மாதிரி இருக்கும், அல்லது ஆற்று மணல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தெரியாம காலை வச்சோம்னா உள்ள மூழ்கி மற்றவர்கள் உதவி செய்யாவிட்டால் அப்படியே புதைந்து செத்து போயிடும். இந்த பையன்க ஓடும் போது ஒருவன் என்ன செஞ்சானா, தெரியாம அந்த புதை மணல்ல மாட்டிக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புதைய ஆரம்பித்தான். இத பார்த்த உடனே அவனை காப்பாத்துறதுக்காக அவனுடைய சகோதரன் வேகமா அதுல குதிச்சு அவனை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணா இவனும் மாட்டிக்கிட்டான். 3வது பையனுக்கு முன்னாடி கண்களுக்கு எதிரேயே 2 சகோதரர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புதைய ஆரம்பித்தார்கள். 3வது பையனும் குதிச்சு அவங்கள சகோதரர்களை காப்பாத்தலாம் நினைச்சா அவனும் மாட்டிக்கிட்டான். இந்த பெற்றோர் இறங்கி என்னடா அது பிள்ளைகளை காணுமே, சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி யோசித்தா விளையாட போன பிள்ளைகள் வரலையேன்னு சொல்லி வேகமாக தேட ஆரம்பித்தார்கள். கழுகையோடு கண்ணீரோடு தேட ஆரம்பித்தார்கள். கடைசியா கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? 3 பிள்ளைகளையும் உயிரற்ற சடலமாக அவர்கள் சந்தித்தார்கள். கிறிஸ்தவங்க தான், ஆண்டவரை நேசிக்கக்கூடிய குடும்பம் தான். ஏன் இது நடந்துச்சு? கடைசி பையனுடைய கால்கள் மாத்திரம் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சுதான் அந்த 3 பிள்ளைகளும் உள்ள புதையுண்டார்கள் என்பதை கண்டுபிடிச்சாங்க. தஞ்சாவூர்ல அந்த ஃபியூனரல் இது நடந்துச்சு, அடக்க ஆராதனை, அடக்க ஊர்வலம் நடந்துச்சு. 3 சவப்பெட்டிகள் வைக்கப்பட்டு கொண்டு போனார்கள் சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல அருமையாக ஆசையாக வளர்த்த 3 பிள்ளைகளையும் தேவன் எடுத்துக்கொண்டார். ஏன் ஆண்டவர் பாதுகாத்திருக்க கூடாதா? அந்த புதை மணல்ல அந்த பிள்ளைகள் அப்படியே புதையும் போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு அவர்களை பாதுகாத்திருக்க கூடாதா? நம்ம உள்ளத்துல அநேக கேள்விகள் வருது இல்லையா? இந்த கோவிட் வரும்போது எத்தனையோ பேர் பிழைச்சிருக்காங்களே, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி ஏன் சாக வேண்டும்? அருமையான சகோதர சகோதரிகளே, இழப்பிற்கு காரணம் தெரியாது, தேவன் அனுமதிக்கிறார். நம்முடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். யோபு ஒரே நாளிலே சொந்தங்களை இழந்தான். 10 பிள்ளைகள் சூழ சந்தோஷமாக வாழ்ந்த மனிதன் தனி மரமாக நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்? யோபு எந்த சூழ்நிலையிலேயும் தன்னை பின்பற்றுவான் என்பதை சாத்தானுக்கு நிரூபிப்பதற்காக, சாத்தானுக்கு சவால் விடும் விதமாக தேவன் இதை அனுமதித்தார். அதை கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கேள்விகளோட கண்ணீரோட உட்கார்ந்துருக்கீங்களா? யோபுவுக்கு பதில் தெரியாது. நம்ம யோபு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். யோபு தன்னுடைய மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அதனால ஏன் என்னுடைய கணவர் இறந்தார், ஏன் என்னுடைய மனைவி இறந்தார், ஏன் எனக்கு அருமையானவர்களை தேவன் எடுத்துக்கொண்டான்னு சொல்லி மறுபடி கேள்வி கேட்பதன் மூலமாக பதிலே கிடைக்காது. வேதத்துல பதில் இல்லை. ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்பதற்கு பதில் இல்லை. யோபு சொத்தை இழந்தான், 2வது சொந்தங்களை இழந்தான். இதெல்லாம் இழந்து முடிச்ச உடனே பிசாசு சந்தோஷமா இருந்தானா? இல்ல. 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மறுபடியும் சாத்தான் தேவனுடைய சந்நிதியில போய் நிக்கிறான். 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் சாத்தானை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? பூமி எங்கேயும் உலாவி வரியாப்பா, உனக்கு வேலையே என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து யார் மேல என்ன குற்றம் சாட்டலான்றதா உன்னுடைய வேலை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். எப்பொழுது உத்தமன்? சொத்தை இழந்த பிறகு உத்தமன், சொந்தங்களை இழந்த பின்பும் உத்தமன், சொந்தங்களை இழந்த பின்பும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்ப இதெல்லாம் நடக்கும்போது யோபுவுக்கு வேதனை இல்லாம இருந்துச்சு? வேதனை இருந்துச்சு. 20ஆம் வசனம், முதல் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து
தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த வசனம் தவறாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய கள்ளப்போதகர்கள் உண்டு. இல்லை, யோபுடைய விசுவாசம் அது. அதனாலதான் யோபுவை தேவன் அந்த அளவுக்கு அனுமதிக்கிறார். யோபுவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் இருந்துச்சு. அழுதார், தலையை மொட்டை போட்டார், தரையில விழுந்து பணிந்தார். தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய ஆடையை அவர் என்ன செய்யறார்? கிழிச்சுக்கிட்டார். பிசாசு அதோடு விடல. 2வது அதிகாரத்துக்கு நான் வரேன். ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொல்றார். சொன்ன உடனே மறுபடியும் சாத்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இறந்தது யார் தெரியுமா? யோபுடைய பிள்ளைகள். வேதனைப்பட்டது ஒருவேளை அவரு அதை வருத்தப்பட்டு அவர் அதை மறந்துடலாம். தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்து விடுவான். என்ன அர்த்தம்? யோபுவுக்கு வியாதி வரல, யோபுடைய சரீரத்தை எந்த காரியமும் பாதிக்கவில்லை. தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்து விடுவான். தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். அதே நேரத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அடுத்த காரியத்தை பிசாசு வைக்கிறான். சொல்றான், ஆண்டவரே, அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கீங்க, நீர் யோபுவை தொட்டு அந்த சரீர சுகத்தை எடுத்து விடுவீரானால் அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சவால் விடுகிறான் சாத்தான். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். பிசாசு கையில இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அனுமதிக்க கூடிய காரியங்களை பிசாசு செய்கிறான். ஆண்டவர் யோபுவை தூக்கி பிசாசு கையில கொடுத்துடல. இந்த சம்பவம் எல்லாவற்றுக்கும் நடந்ததுக்கு பிசாசு தான் காரணம்னு சொல்லி கிடையாது. ஏன்னா இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடலை ஆரம்பிப்பதே ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பேசுறாரு. சொன்ன உடனே பிசாசு 7ஆம் வசனம், 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உச்சங்கால் தொடங்கி அவன் உள்ளந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். 8ஆம் வசனம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சொத்தை இழந்தான், சொந்தங்களை இழந்தான். இப்பொழுது யோபு தன்னுடைய சுகத்தை இழந்தான். ஏற்கனவே வேதனையில் இருக்க பணக்காரனாக இந்த யோபு பிச்சைக்காரனாக மாறினார். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, பிரெட் வின்னர், நம்முடைய குடும்பத்தை ஆதரித்து நடத்தி சென்ற குடும்ப தலைவரை இழக்க கொடுக்கும் போது நம்முடைய தேவைக்காக திகைச்சு நிக்கிறோம்ல அநேக நேரங்கள்ல. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். வேலைக்காரனை பார்த்து கெஞ்சக்கூடிய அளவுக்கு பிச்சைக்காரன் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. யோபுவை நேசித்த, யோபுவை உபசரித்த உறவுகள் கூட இல்ல, 10 பிள்ளைகள். இந்த வேதனை மாறுவதற்கு முன்னாடி என்ன வேதனை தெரியுமா வருது? யோபுடைய சரீரத்தின் சுகம் அவரை விட்டு எடுக்கப்பட்டது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடிய பருக்களினால் யோபுவை பிசாசு சோதித்தான். என்ன சொல்றாங்கன்னா, பயங்கர எரியக்கூடிய பருக்கள். அதுக்கு சயின்டிபிக்கா நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பயங்கரமான ஒரு தோல் வியாதியில ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரிபந்தமான பருக்கள், உடம்பு அப்படியே எரியக்கூடிய பருக்கள். உடம்புல எந்த இடத்தையும் பிசாசு என்ன செய்யல, விட்டு வைக்கல. சில நேரங்கள்ல ஊழியக்காரர்களாகிய நமக்கு சுகவீனம் வரும்போது மற்ற மக்கள் நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல, நீங்க அநேகருக்காக ஜெபம் பண்றீங்கல்ல பிரதர், நீங்க ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு எதுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது? ஏன் உங்களுக்கு வியாதி வருது? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா சொல்லி நம்மை குறித்து பரிகாசமாக பேசக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
பயங்கரமான எரிபந்தமான பருக்களினாலே வேதனைப்பட்டான். என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இந்த மனிதன் சாம்பலிலே உட்கார்ந்தான்ற பகுதி வேதத்துல எங்கெல்லாம் வருதோ துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். இந்த இடத்துல சாம்பலிலே உட்கார்ந்தான்னு சொல்லும் போது நகரத்துக்கு வெளியே குப்பை கொட்டக்கூடிய இடத்துல, சாம்பல் கொட்டக்கூடிய இடத்துல இந்த கோடீஸ்வரனான மனிதன் பிச்சைக்காரனை போல சாம்பலின் மீது உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். இழப்பின் விவரம். இதை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி தெரியுமா? விசுவாசிக்கு வியாதி வருமா? விசுவாசிக்கு வியாதி வருமா? நம்ம கேட்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில பிரபலமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. வேதம் சொல்லக்கூடியது பெரிய தேவனுடைய ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ன அர்த்தம் தெரியுமா? வேலைக்காரன் சொல்லி அர்த்தம். நானும் நீங்களும் ஆண்டவருடைய வேலைக்காரங்க. நான் வேலைக்காரன் சொல்லி தோல்ல காலரை தூக்கி விடுறதுல அர்த்தமே இல்லை. அவ்வளோ பெரிய தேவனுடைய வேலைக்காரன்ற விதத்துல சந்தோஷப்படலாம். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து, பண பலத்தை பார்த்து, எவ்வளவு கூட்டம் அவங்களுக்கு போதுன்ற அடிப்படையில அவர்களை மதிக்கிறாங்க. தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பில்லி கிரஹாம் போன்ற எவாஞ்சலிஸ்ட பத்தி நான் பேசல. செழுமை கொள்கையை குறித்து போதிக்கக்கூடிய மக்களை குறித்து நான் பேசுறேன். இந்த செழுமை கொள்கை ஒருவேளை கிறிஸ்தவத்துடைய ஒரு பெரிய சாபக்கேடு. எப்படி ஜாதி கிறிஸ்தவத்துல ஒரு சாபக்கேடு, அதே மாதிரி செழுமை கொள்கை கிறிஸ்தவத்துடைய ஒரு பெரிய சாபக்கேடு. They are diluting the gospel. சுவிசேஷத்தை நீர்த்து போக பண்ணுகிறார்கள். செழுமை கொள்கையுடைய முக்கியமான போதனை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வறுமையில் இருந்து, வியாதியில் இருந்து, சாபங்களில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அளிக்கிறார். நீ இந்த காரியங்கள் மாற வேண்டுமானால் இயேசுவின் இடத்திலே வா. இது நல்ல செய்தி தானே? என்ன பிரதர் இப்படி சொல்லாட்டா கூட்டம் எப்படி வரும்னு சொல்லி கேட்கலாம். வேதத்துல அது பவுலாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இப்படி எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி பைபிள்ல இருக்கா? நீங்க சொல்லுங்க. படிச்ச தெரியல. ஆண்டவர் சுகமளிக்கிறாரா? சுகமளிக்கிறார், நான் நம்புறேன். தெரியுதா? ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரா? தேவைகளை சந்திக்கிறார். சாபங்களை மாற்றுகிறாரா? தேவன் சபித்த மனிதனை மாற்றுகிறாரா? தேவன் யாரையும் சபிக்கல. உலகத்தை தான் சபித்தார். ஆதாமையோ ஏவாளையோ தேவன் என்ன செய்யல? சபிக்கல. பிரச்சனைகளை மாற்றுகிறாரா? மாற்றுகிறார், நம்புறேன். ஆனா சுவிசேஷம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு பிரச்சனையே வராது என்பது வேத புரட்டு. இந்த வேத ஆராய்ச்சி முடிஞ்சவன நான் பேசுறதுல தவறு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கேட்கலாம். வேதத்துல இருந்து நம்ம தாராளமா பேசலாம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு விசுவாசிக்கு வியாதியே வராது பிரதர். சளி கூட பிடிக்காது. ஏன்னா நீ விசுவாசி, தேவனுடைய பிள்ளை. வியாதி வந்துருச்சுன்னா அது தேவனுடைய சித்தமே கிடையாது. வியாதி வந்துச்சுன்னா நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த கேன்சரை கட்டுறேன், உம்முடைய நாமத்தினாலே இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை கட்டுறேன், உம்முடைய நாமத்தினாலே இந்த COVID-19 லங் இன்ஃபெக்ஷனை, என்னுடைய நுரையீரல் பாதிப்பை நான் கட்டுறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும். அப்படி ஒருவேளை அற்புதம் நடக்காவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்படி அற்புதம் நடக்காவிட்டால் நீங்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று மக்களை குற்றப்படுத்தக்கூடிய தவறான கொள்கை. இந்த கொள்கை சரியா தவறா? இதெல்லாம் பேசும்போது பிரதர் தெய்வீக சுகம் இருக்க நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு சொல்லி கேட்கலாம். நான் தாராளமா நம்புறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்க கடவன், எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். விசுவாசம் உள்ள ஜெபம்
பிணியாளிகளை ரட்சிக்கும். இந்த பகுதியை படிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிலர் கேட்கவும் செஞ்சிருந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. ஒரு காரியத்தை இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் உணர்ந்தேன். நவம்பர் 11 என்னுடைய மனைவிக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, வலிப்பு மாதிரி வந்துச்சு, ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு. அதுக்கு அடுத்து எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து அவங்களுக்கு மூளையில கிளையோபிளாஸ்டோமான்ற கேன்சர் இருக்கதை கண்டுபிடிச்சாங்க. சிஎம்சில 80 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சர்ஜரி பண்ணாங்க, ரேடியேஷன் கொடுத்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால அந்த அந்த காலகட்டத்தை தாண்டுவதற்கு தேவன் அவளுக்கும் எங்களுக்கும் உதவி செய்தார். ஆண்டவர் கிருபையாக நடத்தினார், பலப்படுத்தினார். அடுத்து நாங்க சிவகாசிக்கு வந்துட்டோம். சிவகாசியில வந்து அவ உயிரோட அந்த நாட்கள் 75 நாட்கள். இந்த வியாதியை கண்டுபிடித்த பிறகு அவ மொத்தமா உயிரோட அந்த நாட்கள் கரெக்டா 5.5 மாதங்கள். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 14 மாதங்கள் தான் உயிரோட இருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்த பிறகு ஒரு தம்பியை நான் பார்த்தேன். ஒரு கடைக்கு போகும்போது ஒரு தம்பியை பார்த்தேன். என் தம்பி கேட்டான், அக்கா எப்படின்னா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டான். தம்பி சிக்கா இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடம்பு வந்து மோசமாயிட்டே வருதுன்றதை நான் சொன்னேன். அப்ப அந்த தம்பி சொன்னான், அண்ணே யாக்கோபுல போட்டிருக்கு இல்லையா, எல்லாரையும் கூடி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கலாம், உங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடத்துனீங்களானேன்னு சொல்லி கேட்டாங்க. தம்பி பிரேயர் மீட்டிங் நடக்கல, நாங்க ஜெபம் பண்றோம் குடும்பமா. அதே போல அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையினாலே என்னை நேசிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளை ஐக்கியத்துல கொடுத்திருக்காரு. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இல்லனே அது பத்தாது, எல்லாரும் கூடி வீட்டுல ஜெப கூட்டம் நடத்தினா அக்காவுக்கு சரியாயிரும்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு வாரம் தம்பியை பார்க்கும்போது சொன்னாங்க. அடுத்த முறை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க, அண்ணே அக்கா மேல எண்ணெய பூசி நீங்க ஜெபம் பண்ணீங்களா? தம்பி கேன்சர், அது 1 மில்லியன் பீப்புள்ல ஒரு ஆளுக்கு வரக்கூடிய கேன்சர், பிரெயின்ல வரக்கூடிய கேன்சர், சாவு முடிவுன்றது வந்து டாக்டருடைய கணிப்பு. ஆண்டவரால சுகமாக்க முடியும், நான் நம்புறேன், சந்தேகமே இல்லை. அவருடைய வாழ்க்கை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு கடவுள் வச்சிருந்தாருன்னா கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னேன். இல்லனே பைபிள் சொல்லுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாதான் சுகமாகும்னு சொல்லி அந்த தம்பி, அவனுக்கு தெரிந்த வேத அறிவின் அடிப்படையில புற மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி. நான் அவனுக்கு ஒண்ணுமே பதிலே நான் சொல்ல. அநேக நேரங்கள்ல வசனங்களை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுன்றது யூத கலாச்சாரத்துல வல்ல ஒரு காரியம். எண்ணெயை வந்து ஒரு ஹீலிங் ஏஜெண்டா அவங்க பயன்படுத்தினாங்க. அதனால இது ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், இதுல வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி எண்ணெயை பிசினஸா பண்ணணும்னு சொல்லி சொல்ல. சரி, இந்த இடத்துல இப்படி ஜெபித்தால் ஆண்டவர் சுகம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சுகம் கிடைக்கல? யோபு ஜெபித்திருப்பாரா? கண்டிப்பா ஜெபித்திருப்பார். நான் என்னுடைய மனைவிக்காக ஜெபித்தேன்னா நான் ஜெபித்தேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். தெய்வீக சுகத்தை நான் நம்புகிறேன், அவளும் நம்பினாள். ஆனா ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்போ விசுவாசிகளுக்கு வியாதியே வராது என்பது வேதத்தின் சத்தியத்துக்கு எதிரான போதனை. ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறார் நான் சொல்ல. ஏன் வியாதி வருகிறது என்பதை தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய விசுவாசிகளாகிய நாம் சரியாக வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்மை நாமே குழப்பிக் கொள்வோம். ஏற்கனவே நம்ம கடந்து போகக்கூடிய வேதனையின் மத்தியில ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஏன் வியாதி வந்துச்சு, ஏன் 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 சொல்லி காரணங்களை அடுக்கும் போது பிசாசு நம்மை குற்றப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அருமையான சகோதர சகோதரிகளே, சொந்து போக வேண்டாம். வியாதி ஏன் தெரியுமா வருது? ஒண்ணு, நானும் நீங்களும் கவனமாக இல்லாவிட்டால் வியாதி வரும். நம்முடைய அஜாக்கிரதையினால, கேர்லெஸ்னஸால வியாதி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொரோனா பீரியட்ல நம்ம மாஸ்க் போடணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க, டாக்டர்ஸ் சொல்றாங்க. சமூக இடைவெளி, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு நபருக்கும் அடுத்த நபருக்கு இடையில 2 மீட்டர் இடைவெளி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே அரசு சொல்லக்கூடிய காரியம். இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய கரத்துல நான் இருக்கிறேன். தன்னுடைய ஊழியக்காரர் தேவன் அக்கினி ஜுவாலையா பயன்படுத்துவார்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. கொரோனாவது மண்ணாங்கட்டியாவது கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக இந்த கொரோனா எந்த மூலைக்குன்னு சொல்லி நான் மாஸ்க்கும் போட மாட்டேன், அந்த டிஸ்டன்ஸும் கீப் அப் பண்ண மாட்டேன், சோசியல் டிஸ்டன்ஸும் நான் கீப் அப் பண்ண மாட்டேன் சொல்லி கொரோனா பேஷண்ட்ல போய் நான் கட்டி அணைப்பேனா கண்டிப்பாக எனக்கு கொரோனா வரும். ஏன் ஆண்டவர் கொரோனா கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த மாஸ்க் போட்டா கொரோனா வராதா, அல்லது சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணா கொரோனா வராதா நம்ம கேட்கலாம். ஆண்டவர் அனுமதித்தால் வரும். நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதால நிறைய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியான டைம்ல நம்ம சாப்பிடலன்னா
வயிற்றுல அல்சர் வரும். சரியா தூங்கல, நம்ம வந்து உட்கார்ந்து டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு நைட்லாம் உட்கார்ந்து இருந்தோமானா பிபி வரும், சுகர் வரும், நம்முடைய உடம்புல எல்லா வியாதியும் வரும். நாம் அஜாக்கிரதையாக இருப்பதன் மூலமாக வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாதிக்கான பொதுவான காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் திருப்பியும் சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ரெண்டாவது, நானும் நீங்களும் விழுந்து போன ஒரு உலகத்திலே வாழுகிறோம். ஃபாலன் வேர்ல்ட். தேவன் படைத்த உலகம் நல்லது என்று கண்டார், எல்லாமே நல்லது என்று கண்டார். 6 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்து முடித்தார்ல, ஒவ்வொன்றையும் படைத்து முடித்த உடனே என்ன சொன்னாரே, இது நல்லது என்று கண்டார். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பின்பு மிகவும் நல்லது என்று கண்டார். குடும்பம் தேவனாலே உருவாக்கப்பட்டது. அப்போ தேவன் நல்லதாக படைத்த அந்த உலகத்துல தீமையின் உண்மை கிடையாது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு இந்த உலகம் சபிக்கப்பட்டது. உலகம் விழுந்து போன மனுக்குலத்துக்குரிய உலகமாக மாறிவிட்டது. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வேர்வை கிடையாது, வலி கிடையாது, வெட்கம் கிடையாது, தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி கிடையாது. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதன் விரட்டப்பட்டான். தன்னுடைய கையினால வேலை செய்து முகத்தின் வேர்வை நிலத்தில் விழுந்து தன்னுடைய வயிற்றுக்கான சாப்பாட்டை அவன் சம்பாதிப்பதற்கு அவன் தள்ளப்பட்டான். இந்த ஃபாலன் வேர்ல்ட்ல, விழுந்து போன உலகத்துல வைரஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா மனிதனை பாதிக்காது. அது எந்த விதத்திலும் நெகட்டிவா இல்லை. ஆனா இப்போ வந்து என்னென்னமோ ஸ்ட்ரெயின்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து டெல்டா வைரஸ் சொல்லி ஒண்ணு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இடையில வெள்ளை ஃபங்கஸ், கருப்பு ஃபங்கஸ், நிறைய வியாதிகளை பத்தி பட்டியலிடுறாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்போ இந்த ஃபாலன் வேர்ல்ட்ல வாழும்போது, விழுந்து போன உலகத்துல வாழும்போது மற்றவர்களை பாதிக்கக்கூடிய வியாதிகள் நம்மையும் பாதிக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதால நமக்கு வியாதியே வராதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. கார்சினோஜன்ஸ் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்சினோஜன்ஸ்னா, கார்சினோமானா வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ், கேன்சரை தூண்டக்கூடிய காரணிகள் சொல்லி சயின்டிஸ்ட் அல்லது டாக்டர்ஸ் ஒரு சில காரியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில நம்ம அடிப்படையா பயன்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள், காற்று மாசு, ஏர் பொல்யூஷன், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல கார்பன் மோனாக்சைடு, நம்ம ஓட்டக்கூடிய வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா, ஆட்டோமொபைல்ஸ், மற்ற டூ வீலர், மற்ற வண்டிகள்ல இருந்து வரக்கூடிய புகையில வந்து இது இருக்கு, நச்சு வாயு. இதை நம்ம தொடர்ந்து சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல கேன்சர் வரலாம்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் இருக்கு இல்லையா, அச்சு இயந்திரத்துல அல்லது நம்ம வாசிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல அதுல வரக்கூடிய எழுத்துக்கள், அது கார்சினோமா, கேன்சர் காசிங் ஏஜெண்டா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அல்லது இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு நிறைய வருது இல்லையா, அப்படியே கருக்கி சாப்பிடுவது. ஒரு இடத்துல கருகுனதை யாரும் சாப்பிட மாட்டாங்க, இப்போ வந்து கருக்கி சாப்பிட்றக்கே மக்கள் இருக்காங்க. அப்படி கருகி போன காரியத்தை, கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய காரியத்தை சாப்பிட்டோம்னா கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த எல்லா காரியங்களும் மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி நம்மை பாதிக்குமா? நம்மையும் பாதிக்கும். அப்போ விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்கிறபடியினாலே மற்றவர்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள் நம்மையும் பாதிக்கும். அப்போ வியாதி ஏன் வருகிறது? நம்முடைய அஜாக்கிரதையினால வருகிறது. இரண்டாவது, விழுந்து போன உலகத்துல வாழ்கிறபடினாலே நாம் விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரர் இருந்தாலும் வியாதி வரலாம். மூன்றாவது, பாவத்தினாலே வியாதி வருகிறது. நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம். பெதஸ்தா குளத்து பக்கத்துல ஆண்டவர் வரார். அங்க வரும்போது 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்க படுத்திருக்கான். ஆண்டவர் அவனை சுகமாக்குகிறார். சுகமாக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பாவத்தாலேயும் வியாதி வருகிறது. இப்போ நம்ம படிக்கிற பகுதியில சாத்தான் மூலமாகவும் வியாதி வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வியாதியை அனுமதிக்கிறார். என்ன பிரதர் புது உபதேசத்தை போதிக்கிறீங்க, உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஒரு சில வசனங்கள் நம்ம படிச்சோம்னா நமக்கு புரியும். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறதா? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட 2 தீர்க்கதரிசிகள் நமக்கு நல்ல மனப்பாடமா தெரியும். ஒண்ணு எலியா, இன்னொன்னு எலிசா பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13:14. யாராவது வாசிங்க. அவன் நாட்களில்
எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். இந்த வசனங்களை நீங்க நேரம் இருக்கும்போது டீட்டெயில்டா படிச்சு பாருங்க. யோவாஸ் ராஜாவாக இருக்கும்போது எலிசா அங்கே தீர்க்கதரிசியா இருந்தான். எலிசா பற்றி நமக்கு நல்லா தெரியும். எலியாவை தேவன் வானத்துக்கு அந்த அக்கினி ரதங்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறார். நீ என்னை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தனா உனக்கு ஆவிக்குரிய வரங்கள் ரெட்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி ரெட்டிப்பான எல்லாம் 2 மடங்குன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. அந்த கான்டெக்ஸ்ட நீங்க படிச்சிட்டீங்கன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை சொல்றார். மூத்த மகனுக்கு வரக்கூடிய உரிமைகள் மாதிரி உனக்கு தேவனுடைய வரங்கள் கிடைக்கும்னு சொல்லி சொல்றார். அதே போல தேவன் எலிசா மூலமாக மகா பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லி தங்களை நிறைய பேர் சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த தீர்க்கதரிசிகள் வேதத்திலே உள்ள தீர்க்கதரிசிகளை போல இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய போதனை எல்லாமே வசனத்தின்படி இருக்கிறதான்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த காலத்துல இந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ப்ராஃபிட்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அது வேற ஒரு டாபிக். இந்த எலிசா எப்படிப்பட்ட அளவுக்கு விசுவாசம் உடையவர், எந்த அளவுக்கு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் தெரியுமா? மரித்து போன ஒருவரை உயிரோடு எழுப்பக்கூடிய தீர்க்கதரிசி. அவர் ஜெபித்தார்னா செத்து போன ஒரு ஆள் உயிரோடு எழுப்ப முடியும். இவ்வளவு பெரிய அற்புதங்கள் நீங்க மிஷனரி ஃபீல்ட்ல பார்த்திருப்பீங்க. நகரங்கள்ல பாக்குறது ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு வியாதி வருமா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அப்படி வியாதி வந்தா அந்த வியாதிக்காக எலிசா ஜெபிக்காம இருந்திருப்பாரா? ஜெபித்திருப்பார். ஆனா இந்த இடத்துல எலிசா வியாதிப்பட்டார். அந்த வியாதி எது வரைக்கும் தெரியுமா வழி நடத்துச்சு? அவருடைய சாவு வரைக்கும் அந்த வியாதி இருந்தது. என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. நான் கூட ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதர் ரூபன். ஓகே, தேங்க்யூ. எலிசா வியாதிப்பட்டு இறந்தார். அப்போ எலிசாவுக்கு ஏன் வியாதி வந்துச்சு? ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணது நான் கேட்டேன். எலிசா அந்த பாவத்தை செஞ்சாரு, இந்த பாவத்தை செஞ்சாரு, அதனாலதான் வியாதி வந்துச்சு. வேதத்திலே தேவன் குற்றப்படுத்தாத ஒரு மனிதனை நானும் நீங்களும் குற்றப்படுத்துவதற்கு எந்த விதத்திலையும் உரிமை கிடையாது. அது பாவம், மறந்துடாங்க. அப்போ எலிசாக்கு ஏன் வியாதி வந்துச்சு? தேவன் அனுமதிக்கிறார். ஏன்ற காரணத்துக்கு பதில் கிடையாது. அருமையான சகோதர சகோதரிகளை, அப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சுகமாக்குவது தேவனுடைய கரத்துல இருக்கு. சரி, இது பழைய ஏற்பாட்டுல உள்ள முக்கியமான ஒரு சம்பவம். கடைசியாக எலிசா மரித்து விட்டார். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு புதிய ஏற்பாட்டுல. சரி பிரதர், அது பழைய ஏற்பாடு. ஆனா அநேக நேரங்கள் நம்ம யூஸ் பண்றது வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் டைம்லயும் நிறைய மெசேஜ் பிள்ளைகளுக்கு கொரோனா வராது. இன்னும் உச்சகட்டத்தை அடையக்கூடிய விதத்துல ஒரு பாஸ்டர் பேசினார். பாளையங்கோட்டை சாந்தி நகர்ல உள்ள சிஎஸ்ஐ சர்ச்ல பேசினார். உங்களுக்கு மரணமே வராது. இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்து கவனமாக இருப்போம். வசனத்துல இல்லாத போதனை. என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவன் நித்தியமாக தேவனோடு வாழ்வான் என்பது அர்த்தம். உலக பிரகாரமான சாவு இல்லைன்னு சொல்லவே முடியாது. லாசருவே தேவன் உயிரோடு எழுப்பினார். அதே லாசரும் மறுபடியும் மரித்தான். அதனால சாவு உண்டு. சரி, இந்த இடத்துல எலிசா இறந்துரு. புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா? புதிய ஏற்பாட்டுல வியாதி உண்டா? வியாதி உண்டு. 2 கொரிந்தியர் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. 2 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 9 வரை. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த பகுதி நமக்கு தெரியும். இதே அதிகாரத்துடைய பிகினிங்ல அந்த 12வது அதிகாரத்துடைய முதல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதை குறித்து மக்கள் அதிகமாக பேசுவாங்க. என்ன பேசுவாங்க?
நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனேன். அதே பவுல் எழுதும் போது பவுலாகிய நான் சொல்ல ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லி தேர்ட் பர்சனா சொல்றார், 3வது நபராக அறிமுகப்படுத்துகிறார். அதை குறித்து அவர் முக்கியப்படுத்தவில்லை. அவர் இந்த பகுதியில என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? ஒரு வியாதி. அது சாத்தான் என்னை கொட்டுவது போல என்னுடைய சரீரத்தை வேதனைப்படுத்துகிறது. அப்போ அந்த வியாதிக்காக, சரீர பலவீனத்துக்காக பவுல் ஜெபித்தாரா? ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் சொல்லி ஜெபித்தார். பவுல் மூலமாக சுகமானவர்கள் அநேகர் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கிறோம், நிருபங்கள்ல வாசிக்கிறோம். அதே பவுல் தன்னுடைய வியாதிக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்து போடவில்லை. அதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? பவுலே, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி சொல்றார். அந்த வியாதியை தேவன் எடுத்து போடவில்லை. ஆனால் அந்த பலவீனத்தின் வழியாக கடந்து செல்வதற்கு, பலவீனத்தை தாங்குவதற்கு தேவன் கிருபையை கொடுத்தார் பவுலுக்கு. ஏன் பவுலுக்கு வியாதி வந்துச்சு? பவுல் ஏதாவது பாவம் பண்ணிப்பாரா? அல்லது ஏற்கனவே ஊழியக்காரர்களை கட்டி கொலை செய்தபடினாலே ஆண்டவர் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்? அப்படிலாம் வேதாகமும் சொல்ல. ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்னுடைய மனைவி சிக்கான டைம்ல ஒரு சில நண்பர்கள் போன் பண்ணி கேட்கும் போது, ஏன் அக்காவுக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் சகோதரிக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் டாக்டர் போய் கேட்டேன், ஏன் இந்த கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த கேன்சர் ஏன் வருதுன்றதுக்கு இது வரைக்கும் டாக்டர்ஸாலையும் சயின்டிஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியல. 1 மில்லியன் பீப்புள்ல ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர். அப்போ நீங்க சுகமாவதற்காக ஜெபிக்கலையா நீங்க கேட்கலாம். நான் ஜெபித்தேன். சர்ஜரி டிசம்பர் 1ஆம் தேதி நடந்துச்சு. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒன்று, அவள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடலாம், அல்லது ப்ளீட் ஆகி இறந்துடலாம். அதனால இந்த சர்ஜரியில பிழைச்சு வர்றது கடவுளுடைய கிருபைன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு அந்த சிஎம்சி சாப்பல்ல அன்னைக்கு முழு நாளும் நான் கண்ணீரோட ஜெபித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சில வசனங்களை கர்த்தர் பேசினார். பிலிப்பியர் நான் படிக்கும் போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும், எப்பா பிறா தீத்துவை தேவன் சுகமாக்கின மாதிரி என்னுடைய மனைவியை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால அடுத்த நாள் சர்ஜரி முடிந்து நார்மல் லைஃபுக்கு வருவதற்கு கடவுள் உதவி செய்தார். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். டாக்டர் சொன்னது 14 மாசம். ஆண்டவரே சித்தமானால் சுகம் தாரும் சொல்லி ஜெபித்தேன். ஆனால் தேவன் ஏப்ரல் 23ஆம் தேதி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டார். கடந்த ஆண்டு ஒரு கிராஜுவேட் ஃபெலோஷிப்ல இதே யோபு புத்தகத்தை ஒரு 10 ஸ்டடி நான் டீச் பண்ணேன். ஆண்டவர் அநேக காரியங்களை அதில் கற்றுக் கொடுத்தார். இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஏன் என்ற கேள்விக்கு யோபுவுக்கும் பதில் இல்லை, நமக்கும் பதில் இல்லை. யோபுடைய இழப்பு, என்னென்ன காரியங்களை இழந்தான்னு சொல்லி நம்ம படிச்சோம். நாளைக்கு இழப்புடைய காரணம், அடுத்தது இழப்பின் மத்தியில் யோபு எவ்விதமாக சாட்சியாக இருந்தார் என்பதை குறித்து படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம படிச்ச காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளை, உள்ளத்துல குழப்பங்களோடு, கேள்விகளோடு, வேதனைகளோடு அதை கேட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த இழப்பு? யோபு சொத்துக்களை இழந்தான். யோபு சொந்தங்களை இழந்தான். ஒரே நாள்ல அத்தனை மக்களையும் இழந்து விட்டான். யோபு சுகத்தை இழந்தான். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இழப்பு? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. தொடர்ந்து அந்த பகுதியை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் வசனத்தின் அடிப்படையிலான விசுவாசத்தையும் கொடுக்கத்தக்கதாக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அமைதியாக இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல என்ன பேசுகிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கலாம். ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. எனக்கு மாத்திரம் ஏன் நடக்குது? என்ன மாத்திரம் கடவுள் ஏன் இவ்வளவு சோதிக்கிறார்?
நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, ஆண்டவர் அழைத்தார்னு சொல்லி இந்த ஊழியத்துக்கு தான் நான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவருடைய பணிக்கு தான் அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம்? இந்த வியாதி இல்லைன்னா நான் இன்னும் ஆண்டவருக்காக எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் இல்லையா? என்னுடைய பினான்சியல் நீட்ஸ், என்னுடைய பண தேவை, எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்றது கடவுளுக்கு தெரியாதா? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்ன்ற பயத்தோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு அருமையான என்னுடைய கணவனை, எனக்கு அருமையான மனைவியை தேவன் ஏன் எடுத்துக்கொண்டார்? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். காரணத்தை தேடி 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 நொந்து போக வேண்டாம். இழப்புகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டு. தேவன் அனுமதிக்காதபடிக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்ள நம்ப எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபிப்போமா? யாராவது ஒருவர் ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே, இழப்புகளை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும், இழப்புகளை நீர் அனுமதிக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். இழப்பின் மத்தியிலேயும் உம்மை தொடர்ந்து பின்பற்ற, உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும்.